வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம மகா பரிகார பூஜை செய்யறதுக்கு துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போகிறாங்க. அங்கே தான் நம்ம அம்பிகம்மா நம்ம தேடக்கூடிய விஷயத்துக்கு நம்மளுக்கும் முடிவு கிடைக்கிது. அங்கே தான் கண்டிப்பாக அந்த பரிகார பூஜையை செய்ய தாலி கட்டின பொண்ணு அங்கே போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சி துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போகிறாங்க. அங்கே மகா தன்னோட தாலியில் குங்குமம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்து கையங்களவுமா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம அம்பிகாமா. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த மகாட்டையே கேட்டுக்கிடலாம். நீ மகா நீதான் என் தாலி கட்டின பொண்ணா, என் வீட்டு மகாராணி நீதானா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த உண்மையை நான் சொல்ல முடியாத அளவு பாவியாவிட்டேன். உண்மையாத்தே உங்கள் பையன் இக்கட்டான நிலையில் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. ஆனால் என்னைக்கு அவர் மனசில் திவ்யாக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அன்னையோட அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழறதுக்கு விட்டோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டேன். கண்டிப்பாக உங்கள் பையன் எனக்கு என் வாழ்க்கையை காப்பாற்றினவர். அவருக்கு வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலாக போக மாட்டேமா. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. எக்காரணம் கொண்டும் திவ்யாக்கா காதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு மகா கையெடுத்து நம்ம அம்பிகாமாவட்ட கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன மகா, எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வராது. தன்னோட புருஷன் வேற பொண்ணோட தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு துடிக்கும். எனக்கு தெரியுது மகா அப்படின்னு அந்த இடத்துல மகாவை கெட்டி பிடிக்கிறாங்க அம்பிகாமா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு திருக்கும் நம்ம திவ்யாவுக்கும் கல்யாணத்துக்காக நாலு குறிக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என் கணவர் திருவுக்காக நான் இந்த பரிகார பூஜையை செய்ய போனோம். அப்படி இருக்க நேரம் இது லேட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாமாவும் அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பொண்ணு பரிகார பூஜை செய்ய வருவாங்க. அவங்கள எனக்கு காட்டி கொடுத்துரு அப்படின்னு அந்த இடத்துல சாமி பூஜையில் வேண்டிக்கிட்டு நம்ம அம்பிகாமா அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம திருவும் திருக்காக நம்ம மகா அர்ச்சனை பண்ணுறாங்க. பேரை சொல்லிக்கிட்டு அர்ச்சனை பண்ண கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம அம்பிகாமாவும் என்னோட பையனுக்காக தான் திருக்காக அப்படின்னு சொல்லணுன்னா, என்ன மாமியார் மருமகளும் உங்கள் பையனுக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லினாரு. என்ன இதுக்கு முன்னாடி இந்த பேரை சொல்லிவிட்டு யாராவது அர்ச்சனை பண்ணாங்களா? ஆமாம், உங்கள் மருமகளாக தான் இருக்கோம். இப்போ அவங்க எங்கே துர்க்கை அம்மன் சன்னதியில் இருக்காங்க. அப்போ அந்த சாமியார் சொன்னது கரெக்டு தான். என் பையனுக்கு யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பரிகாரம் பண்ணி இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அப்போ அது அந்த பொண்ணு தான். கண்டிப்பாக என் மருமகளை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அம்பிகாமா, கடவுளே யாருன்னு நான் கேட்க நேரமே எனக்கு காட்டி கொடுக்குறியே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இன்னைக்கு அந்த பொண்ணை நான் பிடிச்சிட வேண்டியதா அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கி துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மகா அழகாக அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு தன்னோட தாலியில் குங்குமத்தை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம அம்பிகா கண்ணில் பட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, மகா நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ என்கிட்ட தப்பாக நினைக்கக்கூடாது. என்னம்மா என்கிட்ட கேட்கணும், ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லினாரும். என் பையன் தாலி கட்டின பொண்ணு நீனாம்மா, என்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம், என் பையன் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு சாமியார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த என் பையன் திருக்கிட்ட எப்படி கேட்குறது, அவன்கிட்ட இப்படி ஒரு கொஸ்டினை கேட்க அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, அதனால் கேட்க முடியலை. இப்போது என் பையனுக்காக ஒருத்தங்க பரிகார பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே துர்க்கை அம்மன் சன்னதியில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இங்கே பார்த்தா நீ நிற்கிற, அப்போ தான் எனக்கு இது சந்தேகமாக இருக்கு. மறைக்காமல் உண்மையை சொல்லுமா அப்படி நம்ம அம்பிகாமா கேட்க நேரத்தில் மகாவால் உண்மையை மறைக்க முடியலை. ஆமாம், உங்கள் பையன் திரு ஒரு இக்கட்டான நிலையில் என் வாழ்க்கையை காப்பாற்றினாரு. எங்கள் மாமா கஜேந்திரன் என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவர் பெரிய ஒரு வயசானவர், அவர் என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட திட்டத்தோடு இருந்தார். ஆனால் நல்ல வேளை உங்கள் பையன் அந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற என் கழுத்தில் தாலி கட்டினாங்க. ஆனால் என்னைக்கு
என்னைக்கு உங்கள் பையன் மனசில் வந்து திவ்யாக்கா இருக்காங்க அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அப்போவே அவரோட வாழ்க்கையிலேருந்து நான் விலகிட்டேன். இப்போ வந்து திவ்யாக்காவுக்கும் உங்கள் பையனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் போதுமா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம காஞ்சனாவும் நம்ம மகா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வந்து கூட்டிக்கிட்டு தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு, நீ இருக்க இந்த வீட்டில் இருந்தீன்னா என் பையனுக்கு கல்யாணம் நடக்காது, என் மகளுக்கு கல்யாணம் நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. வந்து திருவுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, நீ எங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய உதவி இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காஞ்சனா வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம மகா, எனக்கு வந்து நான் வந்து உங்கள் திவ்யாக்கா வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி வந்து அவங்க கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட அளவுக்கு நான் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொன்ன நேரம், என்னடி சொல்லுற, இந்த வீட்டை விட்டு நீயாட்டு ஓடிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகா கிட்ட வந்து காஞ்சனா வந்து பேசியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயம் மட்டும் அம்பிகமாக வந்து நம்ம திவ்யாக்காவுக்கோ காஞ்சனாவுக்கோ தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், வீடே ரெண்டாட்டு ஆகிரும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிடுறோம். எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. எந்த பொண்ணை வந்து தன்னோட புருஷன் வேறு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பா. அப்படி இருக்க நேரம் நீ உன் திவ்யாக்காவுக்காக உன் வாழ்க்கையே வந்து தூக்கி கொடுக்குறிய மகா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னை மன்னிச்சிருமா, என் பையன் இவ்வளோ பெரிய தப்பை உனக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே எனக்கு எவ்வளோ வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அம்பிகமாக சொன்னார். அவர் தப்பு பண்ணலை, என் வாழ்க்கையை காப்பாற்றினார், அவர் செய்கிற உதவிக்காக காலம் ஃபுல்லாக என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லைலாமா, அவருக்குன்னே ஒரு ஆசை இருக்குது, அவர் ஏற்கனவே திவ்யாக்கா கூட கல்யாணம் வாங்கினால் முடிவு பண்ணி இருக்குது. அப்படி இருக்க நேரம் எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவரை நான் எப்படி வந்து வெறுக்க முடியும், அவரை நான் எந்த காலத்துலேயும் வெறுக்க மாட்டேன், அவர் நல்லா இருக்கணும்னு தான் இந்த பரிகார பூஜையை நான் தினமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து சொல்கிற நேரம், என் வீட்டு மகாராணி நீதான் மகா அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தினேஷ் பயங்கர திட்டம், இந்த வைர வேல் வந்துல நான் ஆட்டையை விட்டுட்டு போனோம், இன்றைக்கி நேரத்துக்கு பல கோடி ரூபாய்க்கு காணோம் அப்படின்னு வந்து அந்த பூஜையில் வந்து பார்த்துருப்பாங்க தினேஷ். அவங்க கண்ணை அப்படியே உறுத்திட்டு இருக்கோம். அப்போ நான் ஆட்டையை போட்டால் இந்த பழியை ஈஸியாக வேலைக்காரி மகா மேலே உருட்டி தள்ளிடலாம் அப்படின்னு வந்து தினேஷ் வேற வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா எப்படியாவது அந்த வைர வேலை நம்ம ஆட்டையை போட்டுட்டு இந்த பழியை தூக்கி இந்த வேலைக்காரி மகா மேலே திருட்டு பழியை போட்டு வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு வந்து கவிதாவும் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மகா வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, என் வீட்டு மகாராணியே மகா தான் அப்படின்னு வந்து அம்பிகாமாவுக்கு உண்மையை தெரிஞ்சு போச்சு. யார் குண்டு பழியை உருட்டி தட்டாலும் அந்த மகா செய்யக்கூடிய ஆள் இல்லை, நீ மகாவை வந்து ஆதரவாட்டு நம்ம அம்பிகாமா நிற்க போகிறாங்கன்னே சொல்லலாங்க.